புதுசா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நெனச்சாலே உங்களுக்கு ஹெசிடேஷன் இருக்கா? ஒரு தயக்கம் வருதா? ஒரு புது இடத்துக்கு போகணும்னாலும் சரி, இல்ல புதுசா ஒரு வேலைக்கு போகணும்னாலும் சரி, இல்ல ஏதா ஒரு விஷயத்த புதுசா செய்யணும்னாலும் சரி, மனசுக்குள்ளார ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கா? இத அப்புறமா செய்யலாமே, அடுத்த வாரம் செய்யலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போடணும்னு தோணிக்கிட்டே இருக்கா? இது ஆக்சுவலா உங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல. நம்மள்ல பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஆனா கண்டிப்பா இத நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எ எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டூ மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனல்ல மனதின் மறுபக்கம் எபிசோட்ல எதனால நம்ம எல்லா விஷயங்களையும் எஸ்பெஷலி புது விஷயங்களை வந்து போஸ்ட்போன் பண்றோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, புது இடமா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலையா இருக்கட்டும், இல்ல புது பிசினஸா இருக்கட்டும், இல்ல புதுசான ஒரு எக்ஸர்சைஸா கூட இருக்கட்டும், இதை நம்ம அப்புறம் ட்ரை பண்ணலாம், இதை அப்புறம் செய்யலாம், இதை அப்புறமா பார்க்கலாம், நாளைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இது நம்மளுக்கு செய்யணுங்கிறது நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். இத செஞ்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத செஞ்சா நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். இத செய்யறதுனால நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே நம்ம அத அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அத நம்ம தட்டி கழிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு எனக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. இது ஒருத்தவங்க செய்ய வேணாம்னு சொன்னாங்க. இது சரியா வராது அப்படின்னு நம்மளே பல காரணங்கள சொல்லிட்டு அந்த விஷயத்தை எஸ்பெஷலி ஒரு புதுசா ஒரு விஷயம் செய்யறதுக்கு அத போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் நெறைய இருக்கு. அதுல ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு வந்து அது பழகுன விஷயத்த மட்டும் தான் ரெடியா செய்யறதுக்கு வந்து ஒத்துக்கும். ஆக்சுவலா நம்ம டே டு டே செய்ற விஷயங்கள நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பழகின விஷயங்களை எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாம ஈஸியா செஞ்சுருவோம். அது கஷ்டமாவே இருந்தா கூட. ஆனா, புதுசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கே மனசு வராது. அப்படியே செஞ்சாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம மனசு வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, பழகின விஷயங்கள், அதாவது மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா சில விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? அது கஷ்டமா இருந்தா கூட இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லும். அது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த கஷ்டமே எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இந்த கஷ்டத்தையே அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா இன்னொரு விஷயம், ஒரு புது விஷயம். ஆனா அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா செய்யறதுக்கு மனசு ஒத்துக்காது. இது புது விஷயம். அது ஈஸியா இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோ அது எனக்கு தெரியாது. ஆனா அத நான் ட்ரை பண்றதுக்கே நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லிடும். சில பேர் ரொம்ப கஷ்டமான வேலையில செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. நீங்க வேணா அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னா கூட, சில பேரால அத ஏத்துக்கவே முடியாது. அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இந்த கஷ்டமே எனக்கு பழகிருச்சு. நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனசு வந்து புது விஷயத்த ட்ரை பண்றதுக்கு ஒத்துக்கிறது இல்ல. பழகின வேலை கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. நான் இதையே கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு அவங்க மனசு அவங்கள சொல்ல வைக்குது. அதனால தான் கஷ்டமான வேலையவே அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, மனசுடைய அந்த ஃபேக்டர் தான். பழகின விஷயங்கள் மனசு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம செய்யறதுக்கு அலோ பண்ணும். ஆனா புது விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணாது. எஸ்பெஷலி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? ஆழ்மனம். நம்முடைய ஆழ்மனம். அது வந்து புது விஷயங்களை அக்செப்ட் பண்ண மறுக்கும். பழகின விஷயங்களை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால தான் புது விஷயங்களை செய்யறதுக்கு நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சிருந்தாலும், நம்ம மனசு அத ஏத்துக்கிறது இல்ல. ஏன் நம்முடைய மனசு வந்து புது விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல? அப்படின்னு சொன்னா, பழகின விஷயங்கள பொறுத்தவரைக்கும், நம்ம லைஃப்க்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, நம்ம லைஃப்ல வந்து முன்னேறணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதோடைய இன்டென்ஷன் கிடையாது. நம்முடைய இன்டென்ஷன் நம்முடைய மனசோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம சேஃபா இருக்கணும். அதாவது நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது. ஸோ நம்ம மனசுக்கு வந்து பழக்கமான விஷயங்கள் கஷ்டமா, ஈஸியா அப்படிங்கிறத பத்திலாம் அதுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி புது விஷயம் வந்து ஈஸியா, கஷ்டமா, அதனால பெனிஃபிட் வருமா அப்படிங்கிறது அதுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு சேஃப்டி இருக்கா, இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மனச பொறுத்தவரைக்கும் பழைய விஷயங்கள் சேஃபான விஷயங்கள். புது விஷயங்கள் அன்சேஃப் பாதுகாப்பாக இல்லாத விஷயங்கள். அதனால தான் புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது மனசு மறுக்குது. புது இடத்துக்கு போறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுது. புது வேலைக்கு போறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுது. புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுது. இதுதான் அதோடைய காரணம். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அத போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணுது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விதவிதமான காரணங்கள சொல்லி உங்கள செய்ய விடாம தடுக்குது. ஆக்சுவலா நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு அது செயல்படுறது இல்ல. அதோட மெயின் இன்டென்ஷன் நீங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். சரி, இது நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாதா? கண்டிப்பா நம்மளால இத ஓவர் கம் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய மனசு வந்து இல்ல, இல்ல இது அப்புறமா செய்யலாம் அப்படின்னு அத போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ, உங்க மனசுட்ட நீங்க கேட்டு பாருங்க. இது நிஜமாவே செய்றது கஷ்டமா?
இல்ல இதுல ஏதாவது ஒரு அ ரிஸ்க் இருக்கா? எதனால இந்த விஷயத்த நான் போஸ்ட்போன் பண்றேன்? அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க மனசு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதுல இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா அதுல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்டின்னா, 2, 3 தடவ உங்க மனசுட்ட சொல்லுங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல வந்து இத செய்றதுனால எனக்கு பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். அப்டின்னு திருப்பி திருப்பி சொல்றப்போ, உங்க மனசு வந்து உங்கள அலோ பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, செஞ்சு பாருங்க. அப்டிங்கிற மாரி உங்களுக்கு அதுக்கு பெர்மிஷன் குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ, அப்டி உங்களால புது விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்க முடியும். ஸோ, அதனால புது விஷயங்களை செய்ய முடியல அப்டின்னா, நீங்க வந்து ரொம்ப லேசின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு திறமை இல்லன்னு அர்த்தம் கிடையாது. இது மனசுடைய ஒரு ஃபேக்டர் தான். ஸோ, அதனால உங்களால இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற விஷயத்திலருந்து உங்களால ஈஸியா வெளில வர முடியும். அதனால புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, இல்ல புதுசா ஒரு நல்ல வேலை கிடைக்கிறப்பயோ, ஸோ ஒவ்வொரு தடவையும் புதுசான விஷயங்கள செய்யறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் வரப்போ, உங்க மனசு ஒத்துழைக்கல அப்படின்னா, உங்க மனசுகிட்ட திருப்பி இந்த கேள்வி கேட்டு பாருங்க. இது புதுசுங்கிறதுனால நான் ரெஃப்யூஸ் பண்றேனா? இல்ல நிஜமாவே இந்த விஷயங்கள்ல எனக்கு பிரயோஜனம் இல்லையா? அப்படின்னு. இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ குடுக்கும். ஸோ, அதுக்கேத்த மாதிரி உங்களால செயல்பட முடியும். ஏன்னா, மனச பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.